கீழே இறங்கணும். இந்த இடமும் ரொம்ப ஆபத்தா இருந்தனால உடம்புல சின்னதா இருக்கிற ஒரு பெண் ஆராய்ச்சியாளரை மட்டும்தான் அங்க அனுப்பி ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இந்த ஹோமோ நாலேடியோட உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். ஒரே நேரத்துல பழமையான குரங்கு மாதிரியும் அதே சமயம் நவீன மனிதர்கள் மாதிரியும் ஆச்சரியமான கலவை கொண்டதா இருந்திருக்காங்க. சரி, இதுல குரங்கு மாதிரியான அம்சங்கள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, சின்ன மூளை. ஹோமோ நாலேடியோட மூளை அளவு சுமார் 465 இருந்து 610 கன சென்டிமீட்டர் வரை தான் இருந்திருக்கு. இது நம்ம இப்ப இருக்கிற நவீன மனிதர்களோட மூளையில 3ல ஒரு பகுதி தான். இந்த சின்ன மூளையோட அளவு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிற பழமையான ஹோமினின்ஸ்களோட ஒத்து போகுது. சரி, யார் இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த வீடியோவோட எண்ட்ல மனிதர்கள் ஆரம்ப கட்டத்தில இருந்து என்னவெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா ஒரு சார்ட் மாதிரி கொடுக்குறேன். சோ கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் யாரு, அவங்க எந்த இயர்ஸ்ல வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் என்னவா மாறினாங்க அப்படிங்கிற டீடைல்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி மனிதனோட எவாலுவேஷன்ல என்னவெல்லாம் மனிதர்கள் மாறிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 33 இருந்து 35 இனங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா ஒரு வீடியோ ஃபியூச்சர்ல நான் போடுறேன். அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னா, வளைந்த விரல்கள். அவங்களோட விரல் எலும்புகள்லாம் பாத்தீங்கன்னா வளைஞ்சிருந்திருக்கு. இது மரத்துல ஏறுறதுக்கும் கிளைகளை பிடிக்கிறதுக்கும் வசதியா இருந்திருக்கலாம். அதே மாதிரி அது அவங்க மரங்கள்ல ரொம்ப நேரம் செலவழிச்சிருக்கலாம் அப்படிங்கறதையும் காட்டுது. அதே மாதிரி அவங்களோட தோள்பட்டையோட அமைப்பு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மனிதர்கள் மாதிரி இல்லாம ரொம்ப பழமையான ஹோமனின்களை மாதிரியே மேல் நோக்கி இருந்திருக்கு. இதுவும் மரத்துல ஏறுறதுக்கு, மரத்துல கிளைகளை பிடிச்சு தொங்குறதுக்கு ஈஸியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப மனிதர்கள் மாதிரி இருக்கிற அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். இவங்களோட பாதங்களும் கால்களும் நமக்கு மாதிரியே, அதாவது நவீன மனிதர்களுக்கு இருக்க மாதிரியே இருந்திருக்கு. இதை வச்சு அவங்க 2 கால்கள்லயும் நல்லா நடக்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்களோட இடுப்பு, கால் எலும்புகள் எல்லாமே நேரா நிமிர்ந்து நடக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்களோட உள்ளங்கை அமைப்பு பாத்தீங்கன்னா கருவிகளை பிடிக்கிறதுக்கும் சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கும் ஏத்த மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட பற்கள் பாத்தீங்கன்னா நவீன மனிதர்களான நம்மளோட பற்களோட ஒத்து போகுது. உடல் அமைப்பிலையும் 1.5 மீட்டர் அளவுக்கு உயரமா இருந்திருக்காங்க. 40 இருந்து 55 கிலோ எடை கொண்டவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்களோட எலும்புக்கூடுகளை வச்சு மதிப்பிடுறாங்க. சரி, இவங்க 2,36,000 வருஷத்துல இருந்து 3,35,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் ஆப்பிரிக்கால ஆரம்ப கால ஹோமோசெப்பியன்ஸ், அதாவது நம்மளோட முன்னோர்கள் தோன்றி வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. அதோட நியாண்டர்தல் மாதிரி மேம்பட்ட ஹோமோ இனங்களும் இந்த நேரத்தில் தான் உலகத்துல இருந்தாங்க. இந்த நியாண்டர்தல் அப்படின்னா யாருங்கிறத ஒரு தனி வீடியோவே, லாங் வீடியோவே போட்டிருக்கேன். சோ அதை செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், மேல டேகும் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. சொல்லப்போனா சின்ன மூளை கொண்ட பழைய அம்சங்கள் நிறைந்த ஒரு ஹோமோ இனம் அதே நேரத்துல பெரிய மூளை வளர்ச்சி கொண்ட நவீன மனிதர்களின் மூதாதையர்களோட ஆப்பிரிக்கால வாழ்ந்தாங்கிறது மனித பரிணாம வளர்ச்சி